SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஒவ்வொரு நட்சத்திரங்களும் என்ன மாதிரியான குண இயல்புல இருக்கும், அதை தாண்டியும் அந்த நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான உணவுப் பொருளை சாப்பிடலாம், எதை அவாய்ட் பண்ணலாம், எதை தானம் கொடுக்கலாம். ஏற்கனவே நான் நிறைய தெய்வங்கள் வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதை தாண்டியும் குறிப்பாக என்னுடைய நட்சத்திரத்திற்கு இல்லை நட்சத்திர பாதத்திற்கு என்னென்ன மாதிரியான கோவில்கள் எனக்கு வந்து செட் ஆகும், ஏற்கனவே இருக்கிற ஒரு தெய்வத்தோடு இந்த தெய்வத்தையும் சேர்த்து வழிபாடு செய்தால் என் வாழ்க்கையில் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் நான் கொண்டு வந்து சேர்க்க முடியும், எனக்கான அதிர்ஷ்ட கோவில் எதுவாக இருக்கும், எனக்கு பலன் கொடுக்குற கோவில் எதுவாக இருக்கும்ன்ற மாதிரி நிறைய நம்ம வந்து பேசிட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா சதயம். கிட்டத்தட்ட ராகுவுடைய ஆளுமை பொருந்திய ஒரு நட்சத்திரம் தான் சதயம். சதம் அப்படின்னாலே 100 நம்மளுக்கு தெரியும். அப்போ 100 நட்சத்திர தொகுதி கொண்டது தான் இந்த சதயம். இருக்கலே பெரிய நட்சத்திர கூட்டம் எது அப்படின்னா சதயம் தான். அதனாலதான் காலப்புருஷனுடைய 11ஆம் வீட்டுல நடுநாயக நட்சத்திரமா இருக்கக்கூடிய நட்சத்திரமா இந்த சதய நட்சத்திரம் இருக்கு. பூங்கொத்துன்னு அர்த்தங்க. சதயத்துடைய சிம்பளை வந்து பூங்கொத்துங்க. ஹாப்பி அப்படி கொடுப்போம்ல, சந்தோஷமா இருக்கும்போது நம்ம கொடுப்போம்ல, அந்த பூங்கொத்தோட அமைப்பு தான் வந்து சதயம். 100 மருத்துவர்கள் சேர்ந்த ஒரு இதுன்னு மூல நூல்கள்லாம் சொல்லுவாங்க சதயத்திற்கு. சதயம் ஒரு வீட்டுல இயங்கிட்டு இருக்கு அப்படின்னாலே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கருணை. ஆமா, சனியுடைய இன்னொரு முகம். கிட்டத்தட்ட ராகுவும் சனியும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கும். ராகு அப்படின்னாலே உடனே அது கெட்டது அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் எப்படி கேதுக்கு கொஞ்சம் தடை தாமம் சொன்னாலும் மதீத ஞானம், ஞானக்காரகன், யோகக்காரகன், போகக்காரகன், நுண்ணறிவு, மருத்துவம், மெடிக்கல் எல்லாமே கேது அப்படின்னு சொன்னேன்னா, அந்த மாதிரி இல்வாழ்வைக்கு தேவைப்படுகிற அத்துணை விஷயத்தையும் கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா ராகு. இல்வாழ்வைக்கு தேவைப்படுகிற அத்துணை விஷயத்தையும் கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா ராகு தான். இந்த வாழ்றதுக்கு என்னங்க தேவை? ரொம்ப சிம்பிளா சொன்னா காசா? இடத்துல இருந்து பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், தன்மானம், உணர்ச்சி, வெற்றி, அங்கீகாரம், அடையாளம், கலை, சொல், நயம் எல்லாம். இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீங்க பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ அது எல்லாவற்றையும் இந்தான்னு கொடுக்கக்கூடியவர் யாருன்னா ராகு தான். அது என்னதான் அது மாயா கிரகம், ஏன்னா மாயை தான், நான் பிறப்பே மாயை தான். இப்போ மாயத்தை கொடுக்கக்கூடிய அத்துணைக்கும் ஒரு ஆணி வேரா ஒரு மூலமா இருக்கக்கூடிய ஆளே ராகு தான். அதனுடைய ஆகச்சிறந்த நட்சத்திரம் தான் இந்த சதய நட்சத்திரம். சனி பிளஸ் ராகுவுடைய ஒரு இணைவு. இது வந்து பிரம்மாண்டமான உச்சம். வேலை 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 வேலை, எப்படி வேலை வாங்குறது, எப்படி வேலை வாங்குறது, எப்படி வேலை வாங்குறது இன்னொரு ரகம். சதய நட்சத்திரக்காரங்க மாதிரி ஒருத்தவங்களை வேலை வாங்குறதுக்கு ஒருத்தவங்க பிறந்து தான் வரணும். நீங்கள் இல்லைன்னா சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இதுதான் அந்த நட்சத்திரத்தோட இயல்பு. அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, அது பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு 50 வயசு சதயமாக இருந்தாலும் சரி, 20 வயசு சதயம், அடுத்தவர்களை எப்படி வேலை வாங்குறது அப்படின்றதான் முதல்ல அவங்களுடைய தாட் ப்ராசஸே போகும். இல்லை அப்படின்னா யாரை எங்க எந்த வேலைக்கு சரியாக அமர்த்தலாம் என்கிற நுண்ணிய அறிவு அவர்களுக்கு இருக்கும். இது ரொம்ப விஷயம் கண்டிப்பா தேவையில்லை. இந்த விஷயம் இருந்தாதான் லைஃப்ல ஜெயிக்க முடியும். நல்லா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்கிற கொண்டு போயிட்டு நீங்க வந்து மெட்டீரியலை பாருங்கன்னு சொல்ல முடியுமா? நல்லா வந்து ஃபீல்டு ஒர்க்ல இருக்கிற கொண்டு போயிட்டு நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல போட்டு அவர் வந்து வேலை பார்ப்பாரா? முடியாதுல்ல. அப்ப யாரை எங்க என்ன பண்ணா எந்த இடத்துல உட்கார வச்சா அவங்களுக்கான கரெக்டான விஷயத்தை வச்சு சக்ஸஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு இன்புட் எடுக்க முடியும், அதிலிருந்து ஒரு அவுட்புட்டை கொடுக்க முடியும்னு சொல்லக்கூடிய தொலைநோக்கு பார்வை யாருக்கு இருக்குன்னா சத்தியமாக சதயத்துக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு மக்களுடைய மனதை அறிந்தவர்கள், மக்களோடு மக்களால் பயணிப்பவர்கள். சனி அப்படின்னாலே வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, மக்களுக்காகவே பயணிக்கக்கூடியவர்கள். சனியோடைய கேரக்டர் ரொம்ப வேறங்க, வினோதமாக இருக்குங்க. சனி மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லவர் இல்லை, சனி மாதிரி கரெக்டானவர்லாம் கிடையாது. நம்ம கொஞ்சம் பயந்துக்கிறோம். நீதி, நேர்மை, நியாயம், இறங்கி ஒரு இடத்துல வேலை செய்யறது, கரெக்டுனா கரெக்டு, தப்புனா தப்பு, அதுக்கான தண்டனையை கொடுக்கறது, ரொம்ப கீழ்த்தரமான வேலைகள் மூலமாக அசிங்கப்பட்டாலும் பிறகு அதற்கான ஒரு விஷயத்தை புரிஞ்சு ஒரு ஞானியா மாறுறது எல்லாருமே சனி தான். சனி ஒரு பக்கம் சனி ரொம்ப கேவலமான வேலையெல்லாம் செய்யும், ஒரு பக்கம் சனி ரொம்ப நியாயமான வேலையும் சொல்லி. சனியோட 2 குணங்களுமே அப்படித்தான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு சனி சேர்க்கை இது எல்லாமே பண்ணுவாங்க. நிறையா வந்து எனக்கு வேணும் அப்படின்னா எந்த லெவலுக்கு வேணா போய் அவங்க சூப்பர்னு சொல்லுவாங்க. எனக்கு வேணாம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவங்கள தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் சதயத்துடைய ஒரு ஒரு கேரக்டராகவே இருக்கும். நான் தான் சொன்னேனே யாரை எங்கே, ஏன்னா அவங்க யூஸ் ஆவாங்களா மாட்டாங்களா இங்கே நான் யோசிப்பேன் நிறைய தடவை. புதன் தான் வந்து கால்குலேட்டிவ் மைண்டு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல இப்படி சதயம் கால்குலேஷன் மைண்டாக இருக்குங்க. உங்களோட பழகினா எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்ன்றதை பார்த்துட்டு தான் சதயம் பழகும். ஏன்னா அது ராகுவோட இயல்புக்குள் சனியோட இயல்புக்குள் வந்துடுது. நிறைய பேர் வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே பார்த்தோன்னா நிறைய இரக்க சிந்தனை உடையவர்கள்.
நிறைய ஊருக்கு உழைக்கக்கூடியவர்கள், அடுத்தவர்களால் புகழப்படக்கூடியவர்கள், அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், பயங்கரமான அதிபுத்திசாலிகள், இரக்க சுபானம் உடையவர்கள், ஏழைகளுக்கு உதவுவர்கள், இப்படியெல்லாம் ஒரு கேரக்டர் இருக்கும். அது அவங்களுடைய நேச்சுரல் ஹாரோஸ்கோப்ல மற்ற பிளானட்லாம் சேர்ந்து அவங்களை இயக்கக்கூடிய இயக்கமாகவும் இருக்கும். இந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஞ்சமா, கருமியா, யார் சொல்றதையும் கேட்காம, எல்லாவற்றுக்கும் அடம் பிடிக்கிறத்தனமா, நான் தான் கரெக்ட்ன்ற மாரி, அடுத்தவர்களை பார்த்து கொஞ்சம் பொறாமையும் போட்டியும் படக்கூடிய அந்த சனியோட இயல்பை அப்படியே தன்னகத்துக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆட்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். ஸோ சதயம் இருவேறு குணத்தை வந்து தங்கிட்ட அப்படியே பிரதிபலிச்சுட்டே இருக்கு. ரத்தின சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, சதய நட்சத்திரக்காரங்க சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிடலாம் ஒரே வார்த்தையில. சாதிப்பதற்காக எந்த லெவலுக்கு வேணா போவாங்க. சதயத்துக்கு தெரியாத விஷயமே இருக்காதுங்க. அமைதியா இருப்பாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல விட்டா அப்படி பேசுவாங்க. உனக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி எடை போடுவாங்க. பார்த்த 10 நிமிஷத்துல இவன் இப்படித்தான் எடை போடக்கூடிய தன்மையும் தைரியமும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சூரியனுடைய ஒரு ஒரு கேரக்டரா, சிம்மத்தோட ஒரு கேரக்டரா இருந்தா அடுத்து அதுக்கு நேர் எதிர்த்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சதயத்திற்கு இருக்குங்க. இதுதான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் பிளானட். சீரியஸாவே சிம்மம் பார்த்தோன்னே எப்படி ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணி அடுத்த நிமிஷம் தூக்கி போடுமோ, அதே மாதிரி கும்பம் பார்த்தோன்னே அடுத்தவர்களை எடை போட்டு விடுவார்கள். மக்களை எப்படி எங்கு யாரிடம் பழக வேண்டும் என்கிற அந்த தெளிவு, அந்த ஞானம், அந்த சிந்தனை எதுலையுமே மாட்டிக்க மாட்டாங்க. ரொம்ப அழகா நேக்கா வெளில வந்துருவாங்க. மாற்ற இடங்க தெரியுமா? வீட்டில தான். குடும்பத்திடம் மட்டும்தான் மாட்டுவாங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், குடும்பத்திற்காக அனைத்தையும் இழக்கக்கூடிய கும்பராசின்னு சொல்லுவேன். ஆனா இயல்பாவே சதயம் எங்க மாட்டுனா குடும்பத்துல தான் மாட்டுவாங்க. வேற எங்கேயுமே மாட்ட மாட்டாங்க. வேற எல்லா இடத்துலயும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஏன்னா இங்கே தான் நம்புறோம். அந்த இடத்துல தான் காலம் அவர்களுக்கு ஒரு சின்ன 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 ஏன்னா ரொம்ப அவங்களை விட ஆளுமை செய்யக்கூடிய ஒரு ஆளை தான் வந்து சதயத்துக்கு துணையாகவோ துணைவியாகவோ அமைத்து விடுகிறது வாழ்க்கை. ஏன்னா 7ஆம் வீடு சிம்ம வீடுங்க. அது எப்படி இருக்கும் நம்ம சொல்லவா வேணும்? அப்ப கண்டிப்பாக சதயமே ஒரு ஆளுமை பொருந்திய ஆளு. இந்த ஜாடிக்கேட்ட மூடி யாருக்கு அப்படின்னா சதய நட்சத்திரக்காரர்கள் தான். சதய நட்சத்திரக்காரங்க மாதிரியான ஒரு ஸ்பௌஸை நேசிக்கிறவங்க, சதய நட்சத்திரக்காரங்க மாதிரி ஒரு ஸ்பௌஸையே வேலை வாங்குறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களா தான் இருப்பார்கள். நீ என்னதான் சொல்ல வர கடைசியில் அப்படின்னு புரியாத ஒரு பாஷையிலே பேசுவாங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணா அதுவும் தப்பும்பாங்க. ஒரே ஒரு விஷயம், ஆலம்பனா அப்படின்ட்டு போயிட்டோம்னா சதயத்துக்கு பிடிச்சிடும். ரொம்ப சிம்பிள். அது என்ன சொல்றது? ஏன்னா அவங்க சொல்றது கரெக்டாகவும் இருக்கும். ஏன்னா அமானுஷ்யங்கள் நிறைந்த ஒரு இடம் சதயம். ராகு அப்படின்னாலே அமானுஷ்யம். ராகு அப்படின்னா மறைந்திருக்க ஒரு விஷயம் கொடுப்பது. சதய நட்சத்திரக்காரங்க வாயில விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க. நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்த இடத்திற்கு சனி ராகுவோடைய ஒரு காம்பினேஷன். அவ்வளோ சீக்கிரம் யாரையும் சபிக்க மாட்டாங்கங்க. நிஜமாவே சதய நட்சத்திரக்காரங்க வந்து வெளியில வேணா கத்தாந்திர உள்ளுக்குள்ள எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய நியாயவர்களா இருப்பார்கள். சனியுடைய ஆளுமை அங்க நிறைய இருக்கும். ஆனா ராகுவோடைய அந்த குறுக்கு புத்தியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்பப்போ அப்படி அப்படியே அப்படி அப்படியே எட்டி பார்க்கும். எனக்கு மட்டும் எல்லாம் கிடைக்க வேண்டும், என்னை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுறாங்கன்னு நினச்சிப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் அவங்கவுங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ஆனா இவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா, சதய நட்சத்திரக்காரங்க ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா, அவங்க என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க, இவங்க என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க, அப்படி இப்படி இவங்களாவே ஒரு கற்பனைக்குள்ள போயிடுவாங்க. எனக்கு அதை வச்சுட்டாங்களோ இது வச்சுட்டாங்களோன்ற மாதிரி அந்த நான் சொன்னேன்ல, அந்த மாய வழக்குள்ளெல்லாம் வந்து நம்பக்கூடிய, நம்பி ஏமாறக்கூடிய, அடுத்தவர்களை நம்ப வைக்கக்கூடிய, அதற்கு ஒரு பரிகாரம் பண்ணி இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு தன் அகத்தே வச்சுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இந்த சதயத்துக்குள்ள தான் இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லை, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, அமைதியா இருங்கன்னா கேட்க மாட்டாங்க. இல்ல எனக்கு தெரியும், எனக்கு சாமி வந்து சொல்லுச்சு, எனக்கு தெரியும், எனக்கு வந்து கனவுல வந்து சொல்லுச்சு. உண்மைனா அப்படின்னா கண்டிப்பா உண்மைதான். ஆனா அது எந்த அளவுக்கு அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள்ன்ற ஒரு அளவீடு இருக்குல்ல, அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ மென்டலி கொஞ்சம் பயங்கர ஸ்ட்ராங்கு, கொஞ்சோண்டு வீக்கா இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா அந்த சதய நட்சத்திரக்காரர்கள் தான். நிறைய பேருக்கு இந்த துணை அப்படின்ற விஷயத்துல மட்டும்தாங்க அவங்களோட ப்ளஸ், அதுதான் அவங்களோட மைனஸ். வேற எதுவுமே கிடையாது. சதய நட்சத்திர குழந்தைங்க அல்டிமேட்டா படிப்பாங்க. அந்த எதிர் வீடே காலபுருஷனுடைய 5ஆம் வீடு. குழந்தைங்கள்லாம் சூப்பரா படிப்பாங்க. அதுவும் நிறைய போட்டித் தேர்வுல வெற்றி பெறக்கூடிய குழந்தைகளே 5ஆம் இடமே வந்து உங்களுக்கு வரக்கூடிய இடமே ரிஷபமா வருது. சூப்பரா படிப்பாங்க. நல்ல காசு, பணம், எல்லாமே பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் இருக்கும். சதயம் பிறந்ததுலேருந்து நல்லா இருப்பாங்க. நீங்கள்லாம் சும்மா சொன்னீங்க சதயம் கஷ்டப்படுது அப்படின்னா வேற ஏதோ பிளானட் அங்கே வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தமே தவிர, இயல்பா இந்த நட்சத்திரம்னு மட்டும் எடுத்து பார்த்தா நிஜமாவே ரொம்ப நட்சத்திரம் 100 நட்சத்திர தொகுதிங்க எல்லாமே கிடைக்கும் சதயத்துக்கு. ஆடல், பாடல், கலை, பத்திரிகை, எழுத்து, சிந்தனை, செயல், வடிவம், ஆசிரிய பணி, நிதிப்பணி, நிர்வாக பணி, அடுத்தவங்களை வந்து எடை போடக்கூடிய வேலை, ஹச்ஆர்ல இருக்கிறது எல்லாமே சதயமா இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ல இருக்கிறது சதயமா இருப்பாங்க. எல்லாம் சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இடத்துல ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரங்க, பாத்துக்கோங்க அவர் எப்படி இருப்பாருன்னு. மக்களை மக்களாகவே நேசிக்க, கலையால் தான் அடையாளப்படுத்த வேண்டும் நினைப்பாங்க.
சதயம் அந்த இடத்துல வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா தன்னுடைய கலையால் தன்னுடைய திறமையால் தான் அடையாளப்பட வேண்டும் அப்படின்றதுல சதயம் வந்து ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கவனிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். சில பேர் வந்து நான் அவ்வளோ பணம் அப்படின்னு காட்டுவாங்க. சில பேர் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வீடு இருக்குன்னு காட்டுவாங்க. சில பேர் எனக்கு இத்தனை குழந்தைங்க இப்படிலாம் இருக்காங்கன்னு காட்டுவாங்க. ஆனா என்கிட்ட இந்த மாதிரி திறமை இருக்கு, நான் இந்த மாதிரி வேலை பார்க்குறேன், தன்னுடைய வேலையால் தான் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று மட்டுமே நினைக்கக்கூடிய ஆட்களாக சதியாட்கள் தான் இருக்காங்க. திருமண வாழ்க்கை மட்டும் கொஞ்சம் அப்படியே அவங்கள வந்து போட்டு வாட்டி வதச்சி, ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஐயையோ! இங்கே ஏமாந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒரு செக்கு. ஏன்னா அது அவங்கள சொல்லி தப்பு இல்லை. எப்பயும் சொன்ன சதயமே ஆளுமை தான். அதை விட ஒரு ஆளுமை பொருந்திய உண்மையை சொல்லப்போனால் சதயம் பெண்கள் தப்பிச்சுக்கிறாங்க. சதய நட்சத்திர ஆண்கள் கொஞ்சம் துணை விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு மனஸ்தாபத்தோடையோ இல்லை கொஞ்சம் பிரிதலோடையோ தான் வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்காங்க. அப்படி இல்லாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். மீனாட்சி அருள்ல உங்களுடைய குடும்பம் நன்றாகவே இருக்கட்டும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் கொஞ்சம் அந்த இடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போனீர்களால் மட்டும்தான் இந்த வாழ்வியலில் உங்களுக்காக துணையோடு ஜெயிக்க முடியுன்றது தான் நிதர்சனமான உண்மை. சரி, ஓகே, வாங்க. சதய நட்சத்திரக்காரங்க என்ன மாதிரியான உணவுப் பொருட்களை உட்கொள்ளலாம், என்ன மாதிரியான விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணலாம்? நிறைய மாதுளம்பழம் சாப்பிடுங்க. சதய நட்சத்திரக்காரங்க மாதுளம்பழம் சாப்பிடும்போது, சாத்துக்குடி சாப்பிடும்போது, ஆப்பிள் சாப்பிடும்போது உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கிறது. சதய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் எதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. ஐயோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னா, இப்போதைக்கு கொஞ்சம் முக்கியமான இடத்துக்கு போகும்போது மட்டும் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணுங்க. காலைல ஒரு விஷயத்துக்கு போகணும், அப்போ போய் உட்காந்து நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க. மற்ற நேரம் வீட்டில் இருக்கும்போது சாப்பிட்டுக்கோங்க. இது எல்லாமே ஆரோக்கியத்திற்காக உணவுப் பொருள். ஆனால் ஒரு இடத்திற்கு போகும்போது அதை இயக்க வேண்டாம் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய தாழ்மையான விஷயம். அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. காஃபியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. சதயம் வந்து அல்லல் படுறதே இந்த காஃபில தான். எப்போ பார்த்து பயங்கர காஃபி பிரியர்களாக இருப்பார்கள். இல்லைன்னா டீ டோட்டலாக இருப்பாங்க. அதான் சொல்கிறேனே, வச்சா மொட்டை இல்லாட்டி முடின்ற மாதிரியான கேட்டகரி எல்லாம் சதயமாக தான் இருக்கும். ரொம்ப புரிஞ்சு கொள்றதே ஒரு வித்தியாசமான, எனக்கு பயங்கரமாக உலகத்தோடு இயங்கக்கூடிய ஆட்கள், சித்தர்களோடு இயங்கக்கூடிய ஆட்கள், சித்த மார்க்கத்தோடு இயங்கக்கூடிய ஆட்கள், பிரபஞ்சத்தோடு இயங்கக்கூடிய ஆட்கள், அமானுஷத்தோடு தன்னை கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஆட்கள். கூடயே உட்காந்துருப்போம். திடீர்னு பார்த்தா இந்த பேய் கதை சொல்றது, பேய் கதையை வந்து பார்த்து பயமுறுத்துறது, சித்தரை பற்றி பேசுறது, ஜீவசமாதி பற்றி பேசுறது, அமானுஷங்கள் பற்றி பேசுறது, இந்த இத்தனோட விஷயத்தை இவ்வளோ பெருசாக பேசுறது எல்லாம் சதயம் பண்ணுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு அதெல்லாம் உணர்ந்திருப்பார்கள். அவர்கள் உணர்ந்தது தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அடுத்தவர்களுக்கு நம்ப முடியாமல் கூட இருக்கும். ஆனால் சத்தியமாக அவர்களுக்கு மட்டுமே பிரபஞ்சம் கொடுத்த ஒரு தனி ஸ்பெஷல் குவாலிட்டி இந்த பிரபஞ்சத்துடைய தன்மையை, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அதி அற்புத ஆற்றலை உணரக்கூடிய ஒரு தன்மைன்னு அது ராகு கூடிய காரணத்தில். அதனால அந்த தன்மை சதயத்திற்கு ரொம்ப அழகா இருக்கும். ஒன்னே ஒண்ணுதான் என்னோட ரிக்வஸ்ட். சதய நட்சத்திரக்காரங்க ஏதாவது சொன்னா தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. அவங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் சொல்ல மாட்டாங்க. வாயிலிருந்து புடுங்கினா கூட வராது. ஆனா அவங்க வாயை திறந்து ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னா அது வேண்டாம், அது வேணும் அப்படின்னா அது எங்க இருந்தாலும் நீங்க பண்ணிடுங்க. இதை மட்டும் உங்க வீட்டில் இருக்கவங்க கடைப்பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடுவீங்க. நான் சொல்றது கேட்க வேணாம், எந்த அஸ்ட்ராலஜர் சொல்றதையும் கேட்க வேண்டாம். சதய நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு வீட்டில் இருக்காங்க, அவங்க சொல்ற பேச்சை நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியின் முதல் படியில் தான் நிற்பீங்க. நான் எழுதி கொடுத்து கையெழுத்து போடுவேன். அந்த அளவுக்கு அமானுஷ்யம், அந்த அளவுக்கு மனதிடம், அந்த அளவுக்கு நுட்ப பார்வை, அந்த அளவுக்கு மக்களோட பயணம், அந்த அளவுக்கு அனுபவம், அந்த அளவுக்கு அடுத்தவர்கள் மீது ஒரு அக்கறை, கருணை, காருண்யம் எல்லாம் இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா சதயம் தான். ராகுவோட இன்னொரு குணம் அவங்ககிட்ட வெளிப்படுதுன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஆனா ராகுட்ட இருக்க நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம்ல. இது எல்லாமே சதய நட்சத்திரக்காரா பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அப்படியே கேட்டுருங்க. ஓகே, நான் இப்போ எந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம், எந்த பழத்தை நான் வந்து உண்ண வேண்டாம், இல்லை எந்த இடத்துல நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன், காஃபி அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். ஓகே, நான் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? சதய நட்சத்திரக்காரங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் இந்த இல் வாழ்க்கை அப்படின்றதுல மட்டும் ஒரு சின்ன இட்டுக்கட்டு வருதுன்னு சொன்னேன். யாரெல்லாம் கடனில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, சதய நட்சத்திரக்காரங்க போக வேண்டிய ஒரே கோவில் என்ன தெரியுமா? திருச்செங்கோடுல இருக்க அர்த்தநாதீஸ்வரர் கோவில் வழிபாடு. அங்க போய் பார்த்துட்டு வாங்க. அங்க ஒரு நாகு பெருசா இருப்பாரு, அவரை போய் பார்த்துட்டு வாங்க. அந்த ராகுவை பார்த்துட்டு வந்தாலும் சரி, அங்க இருக்கவே இருக்காரு நம்பாளு முருகன், அவரை பார்த்துட்டு வந்தாலும் சரி, இல்ல அர்த்தநாதீஸ்வரர் சுரூபமாக சுயம்பாக இருக்கக்கூடிய அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த அருட்பெரும் கருணை பொருந்தி அந்த 2 தெய்வங்களும் உட்கார்ந்துருப்பாங்க, அதை போய் பார்த்துட்டு வாங்க. அர்த்தநாதீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த படியை மிதிச்சுட்டு வரக்கூடிய சதய நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு நீங்க போக ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க போயிட்டு வந்து பாருங்க, உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். ஓகே, இப்போ எக்ஸ்பெஷலி நான் 1ஆம் பாதத்துல பிறந்திருந்தா அர்த்தநாதீஸ்வரர் கோவில்லாம் போறேன், ஓகே தான், நான் இன்னும் கொஞ்சம் வேற எங்க போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சதய நட்சத்திரம் நீங்கள் 1ஆம் பாதமாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக கோமதி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சங்கரங்கோவில், கோமதி அம்மன் கோவில். அம்பாலே அங்கே புற்று உருவாக தான் இருக்கா. அங்கே அப்படியே புற்று மண்ணு தான் நாங்கள் பிரசாதமே.
சங்கரங்கோவிலில் இருக்கக்கூடிய கோமதி அம்மனோட நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கனெக்ட் வச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சதய நட்சத்திரக்காரங்க நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பமும் சரி, உங்களுடைய குழந்தைகளும் சரி, ஏன் உங்கள் பேரப்பிள்ளைங்க வரைக்கும் அவ்வளோ நல்லா இருப்பாங்க கோமதி அம்மனுடைய அருளாலும் ஆசியாலும். அங்கே இருக்கக்கூடிய புத்துமண்ணை எடுத்துகிட்டு வந்து உங்கள் தலைமாட்டில் வச்சு நீங்கள் ஒரு 4 பேருக்கு நல்லாருன்னு கொடுத்து பாருங்கள், அவங்களுடைய வியாதியெல்லாம் தீர ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு சதயத்திற்கு ஒரு மருத்துவம், நான் எடுக்கும்போது சொன்னேன் 100 மருத்துவம். அந்த கை வந்து அவ்வளோ ஒரு நல்ல கை. அதனால் சதயம் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கோமதி அம்மனை போய் பிடிச்சிக்கோங்க. வேறு யாரும் வேணாம், அம்பாள்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிடுங்க. அங்கே இருக்கக்கூடிய புத்துமண்ணை எடுத்துகிட்டு வந்து டெய்லி உங்கள் தலையில் வச்சுட்டு வாங்க. தீராத பிரச்சனை அனைத்தும் தவிடுபடியாகும். நீங்கள் சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீர்களே ஆனால் உத்தரகோசம் அங்கே இருக்கக்கூடிய மங்களநாதரை பார்த்துட்டு வாங்க. அங்கே பள்ளியறை பூஜை பார்க்கும். என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், உத்தரகோசம் அங்கேயில் பள்ளியறை பூஜை பார்த்து திருக்கடையூரில் போய் அபிராமியை பார்க்குறவன் வந்து பிறவி பயனை கடந்துருவார் அப்படிம்பாரு. அதனால் நீங்கள் உத்தரகோசம் அங்கேயில் போய் அங்கே இருக்கக்கூடிய மங்களநாதரை வழிபாடு செய்ய 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 சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு மிகச்சிறிய ஏற்றமும் ஒரு மிகச்சிறிய மாற்றமும் வாழ்வியலில் கண்டிப்பாக வரும். ஓகே, சதய நட்சத்திரம் நீங்கள் 3ஆம் பாதமாக இருக்கீங்க. யாரை பார்க்கணும்? இருக்கவே இருக்காரு உங்காளு ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரரையும் அம்பாளையும் பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ அழகாக இருப்பா அம்பாள். பிரகதீஸ்வரரை பார்த்துட்டு வாங்க. முன்னாடியே வாராகி உட்காந்துருப்பா. நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுறேன்ற மாதிரி முன்னாடியே உட்காந்துருப்பா. ஸோ சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கா. நேராக தஞ்சாவூர் போயிடுங்க, வாராகியை பாருங்கள், பிரகதீஸ்வரரை பாருங்கள், அம்பாளை பாருங்கள். பார்த்துட்டு அங்கே ஒரு வழிபாடு செய்து விட்டு வர 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 உங்களுடைய பிரச்சனைகளும் தவிடுபடியாகும். நீங்கள் சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆட்களாக இருந்திருந்தால் பசுபதிநாதர் திட்டையில் போய் பார்த்துட்டு வாங்க. கொஞ்சம் சந்தனம், கொஞ்சம் குங்குமம்லாம் கொடுத்து அங்கே வந்து அபிஷேகம் பண்ண சொல்லி அதை கொஞ்சம் எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டே வாங்க. மிகப்பெரிய ராகுவால் வரக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் தீர்ந்துடும். இதை தாண்டியும் அப்படியே ஒரு பேக்கேஜாக சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக நாகாபரணம் சூடிய சிவன் எங்கேயாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆலயத்தில் இருக்கான்னு பாருங்க. மோஸ்ட்லி எல்லா சிவனுக்கும் சூடுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு இல்லை பிரதோஷ காலங்களில் போய் வழிபாடு பண்ண 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 சதய நட்சத்திரக்காரங்களுடைய அனைத்து விதமான தடைகளும் வாழ்க்கையில் நீங்கி சாதிப்பதற்கான எல்லா வழிகளும் தெரிய ஆரம்பிச்சிடும். வரக்கூடிய எபிசோடில் இன்னும் சதய நட்சத்திரம் பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களும், நீங்கள் என்ன கலரை பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான நம்பர்ஸை உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம், செல்வ வளம் வருவதற்கு என்ன மாதிரியான முறைகள்லாம் குட்டி குட்டியாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களோடு நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன். அது வரைக்கும் இணைந்திருங்கள் குமுதம் பக்தியோடு. நன்றி, வணக்கம். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.